ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்னைக்கு காகமும் கழுகும் என்ற கதையை தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாம் குட்டீஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு பெரிய மரத்தின் உச்சியில் ஒரு கழுகும் ஒரு காகமும் வாழ்ந்து வந்தன. கழுகு தன் பெரிய இறக்கைகளால் வானத்தை ஆட்டிப் படைத்து பரந்த பகுதிகளைச் சுற்றி இரையைத் தேடிக் கொண்டிருக்கும். காகம் சிறியதாக இருந்தாலும் தன் புத்தி கூர்மையால் பல சூழல்களில் தன்னை தற்காத்துக் கொள்ளும். ஒருநாள் கழுகு தன் இரையைத் தேடி வெகு தொலைவு சென்றுவிட்டு திரும்ப வரும் வழியில் மிகவும் சோர்வாக இருந்தது. மரத்தின் கிளையில் அமர்ந்து ஓய்வெடுக்க முயன்றது. ஆனால் அந்த கிளை மிகவும் மெலிந்ததாக இருந்ததால் கழுகு தவறி விழுந்துவிட்டது. அதை பார்த்த காகம் கழுகை பார்த்து, "என்ன கழுகே, உன்னைப் போன்ற பெரிய பறவை இப்படி விழுந்துவிட்டதே, ஏன்?" என்று கேட்டது. கழுகு, "நான் மிகவும் சோர்வாக இருந்ததால் இந்த கிளையில் அமர்ந்து ஓய்வெடுக்க முயன்றேன். ஆனால் கிளை என் எடையைத் தாங்கவில்லை" என்று வருத்தத்துடன் கூறியது. காகம் சிரித்துக்கொண்டே, "கழுகே, உன்னைப் போன்ற பெரிய பறவை சிறிய கிளையில் அமர்ந்து ஓய்வெடுக்க முயன்றதே, இது உன் தவறுதான். உனக்கு பொருத்தமான இடத்தில் நீ ஓய்வெடுக்க வேண்டும்" என்றது. நீதி: ஒவ்வொருவரும் தங்களுக்கு பொருத்தமான இடத்தில் இருப்பது நல்லது. தன் திறமைகளையும் வலிமைகளையும் அறிந்து செயல்படுவது வெற்றிக்குக் காரணமாக அமையும். தன்னைவிட சிறியவராக இருப்பவர்களை குறை சொல்லாமல் அவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் உண்டு.